Hello friends, welcome to Hannasbliss. Hope you're all fine. If you're new to this channel, don't forget to subscribe our channel. நம்ம சேனலில் நம்ம வந்து ஆன்லைன் எம்ப்ராய்டரி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான என்கொயரிக்கு நீங்கள் கீழே இருக்க மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அவர் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னாலும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் அதை பார்க்கணுன்னா நம்ம ஓல்டு வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். வாங்க இன்றைக்குள்ள வீடியோஸ்க்கு நம்ம போயிடலாம். இன்றைக்குள்ள வீடியோ என்னென்னா ஒரு ப்ரைடல் ஸ்லீவ் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதோட பேக் நெக் டிசைன் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து காட்டன் சில்க் கிளாத்து, அதில் வந்து நம்ம வந்து இப்போ ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அந்த ப்ரைடலோட ஹேண்ட் டிசைனை வந்து நம்ம வந்து இதில் காப்பி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து செயின் ஸ்டிச் வச்சு ஆரி நீடில் யூஸ் பண்ணி ஜரி த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம். அதில் ஃப்ரேமில் நம்ம அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இனி இந்த ஃபிக்ஸ் பண்ணதுக்கு மேலே வந்து ரொம்ப இழுக்காமல் கரெக்டாக வச்சா மட்டும்தான் அந்த நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்க அந்த லைன் நமக்கு டீசெண்டாக லைனாக தெரியும். இல்லைனா நம்ம அங்கேயும் வந்து அப்படியே புஷ் பண்ணி ஒரு அந்த கிளாத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னா அதுக்கு லைன் வந்து நமக்கு ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். இது நம்ம வந்து நீட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு அந்த லைனை ஃபஸ்ட்டு லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், கோல்டன் கலர். அந்த சாரீ வந்து கோல்டன் கலர் இருக்குது, ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம அது வந்து நல்ல ஸ்பார்க்லிங் கோல்டன் கலர் எடுத்திருக்கோம். இல்லை அது டல் கோல்டு கலரில் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஆன்டிக் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கோல்டு கலரில் உள்ள ஸ்பார்க்லிங் கோல்டு கலர் ஜரி த்ரெட்டே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்லீவை ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும் நமக்கு அந்த ஓரமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா சைடில் ஒரு கிளாத் அதுக்கூட ஸ்டிச் பண்ணி நார்மல் சிங்கிள் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ண முன்னாடி நம்ம அதை பார்த்துக்கணும். இனி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா நான் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம 5 பீட்ஸ் பெருசாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம சைடில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த ஜரி த்ரெட் ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் இன்னும் ஒரு 3-4 ஸ்டிச்சஸ் கூட கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக போடலாம். நான் ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ண தொடங்கிடலாம். இதுக்கு வந்து நான் அந்த ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டில் தான் இந்த பீட் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த நார்மல் ஆரி ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆரி ஸ்டிச் தெரியாது அப்படின்னா நீங்கள் நார்மல் நீடில் இருக்கு இல்லையா, சிவிங் நீடில், அதை வச்சு கூட டபுள் ஸ்ட்ராண்ட்ஸில் காட்டன் த்ரெட் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் முடியுங்கிறதுக்காக நான் ஆரி ஸ்டிச் ஆரி ஒர்க் பண்ண போகிறேன். இதில் இல்லாமல் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த செயின் ஸ்டிச் பண்ணும்போது கவனிக்கணும், நீங்கள் ஒரு பீடை தான் போடணும். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது வந்து பிக் சைஸ் பீட். அதனால் வந்து 2-3 போட்டோன்னா அது வந்து ஸ்ட்ராங் இருக்காது, நம்மளோட நல்லதுக்கு தான். ஜஸ்ட் அது எப்போவுமே ஒரு பீடாட் நம்ம இருந்தால் தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கிளாத் கூட அட்டாச் ஆகிடும். ஸோ அதுக்காக எப்போவுமே இந்த பீட்ஸ் போடும்போது ஒரு பீடாக பிக் பீட்ஸ் போடும்போது கொடுக்கணும். இல்லை குட்டி பீட் மீடியம் சைஸ்னால் கூட 2 போட்டுக்கலாம். ஆனால் பெரிய பீட்னா கண்டிப்பாக அது ஒன்று போட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இந்த பீட்ஸை செயின் ஸ்டிச் போட்டு அந்த லைன் இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க அந்த செயின் ஸ்டிச் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, ஜரி த்ரெட் வச்சு ஸ்ட்ரைட் லைன், அந்த லைனை பேஸாக வச்சு இதை போடலாம். அந்த செயின் ஸ்டிச் நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டு தான் தொடங்கணும். அது எதுக்குன்னா நம்ம அந்த எட்ஜை வந்து மடக்கி ஸ்டிச் பண்ணும்போது அந்த மெஷினில் டெய்லரிங் பண்ணுறவங்களுக்கு அது கரெக்டாக தெரியும். மெஷினில் டேரெக்டாக பீட் ஒர்க் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த செயின் ஸ்டிச் நம்ம கலர் த்ரெட் நம்ம சில்க் த்ரெட் கொடுத்து முதல்ல ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பீட் ஒர்க்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லைன்னா நமக்கு அதை ஹெம் பண்ணும்போது ஆர் ஸ்டிச் பண்ணும்போது வந்து நமக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஸ்டார்டிங் ஸ்டிச் அந்த எண்டில் ஓரமாக இருக்கிறது கண்டிப்பாக அந்த செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே பீட் ஒர்க் பார்த்தீங்களா, இப்போ நான் பாதி முடிச்சிருக்கேன். இதே மாதிரி நான் ஃபுல்லாக இந்த ஸ்லீவுக்கு அந்த கீழ் பார்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். இனி இப்படி தான் இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு திக்கான ராட் த்ரெட் எடுத்து நான் அதில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இது எதுக்கான த்ரெட்னா நார்மல் த்ரெட் கிடையாது, திக்காக இருக்கும். இது வந்து அந்த எம்போஸ்ட் எஃபெக்ட் த்ரெட் எஃபெக்ட் கொடுக்குறதுக்காக த்ரெட் ஒர்க் எல்லாம் பண்ணும்போது நம்ம எம்போஸ்ட் எஃபெக்ட் கொடுக்குறதுக்காக உள்ள த்ரெட் இது மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் ஐட்டம்ஸ் வாங்குகிற கடையில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி த்ரெட்டை நம்ம கீழே வந்து அந்த பீட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒன்று பேஸ்ட் பண்ணலாம். இல்லைனா பேஸ்ட் பண்ணால் சில நேரம் அந்த இடத்துல வந்து அந்த கம்மெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நான் வந்து பொதுவாக அங்கேயே ஸ்டிச் போட்டு விட்டுருவேன். இந்த மாதிரி நார்மல் சிவிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வச்சு சும்மா அந்த இடத்துல நம்ம இது வந்து நான் அந்த பிளேஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துலேருந்து அந்த நம்ம எங்கே தைக்க போகிறோங்கிறதுக்காக ஜஸ்ட் பிளேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டிச்சஸ். அங்கங்கே ரேண்டமாக ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் நம்ம போட்டு வச்சுக்கலாம், அது அசையாமல் இருக்கிறதுக்காக. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து அந்த சாரியோட கிளாத் கலர் வச்சு அந்த பிங்க் கலர் வச்சு நம்ம அதுக்கு மேலேருந்து எம்போஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த த்ரெட்டை நம்ம அங்கங்கேயே ஒரு ரேண்டமாக ஸ்டிச் போட்டு ஜஸ்ட் அது பிளேஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுருக்கோம்.
இப்போ வந்து த்ரெட்டை வந்து நம்ம டைட் பண்ணி அங்கங்கே வச்சுட்டோம். இனி இதுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா, அது நான் சொன்ன மாதிரி சாரீ கலர் பிங்க் கலரில் நான் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வந்து 12 ஸ்ட்ராண்ட்ஸில் எடுத்திருக்கேன். அதாவது 6 + 6 12 ஸ்ட்ராண்ட்ஸில் நான் எடுத்து அதை வந்து ஒரு நீடிலில் கோர்த்து இதை வந்து நான் வந்து க்ராஸாக ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த எண்ட்லேருந்து எவ்வளோக்கு எண்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி க்ராஸாக ஸ்ட்ரெயிட்டானா இது ஸ்டிச் பண்ணக்கூடாது. எப்போவுமே இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணும்போது க்ராஸில் போடும்போது தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ க்ராஸில் ஸ்டார்ட் பண்ணி அதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். எப்படி நம்ம மேலேருந்து ரைட்டில் கீழே அந்த த்ரெட்டுக்கு கீழே மேலே த்ரெட்டோட மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டோட கீழே வந்து நம்ம குடிக்கிறோம் பாருங்கள் அந்த திக் த்ரெட்டோட. ஸோ அதே மாதிரி அந்த மாதிரியே நம்ம அந்த ஃபுல்லாக அந்த பிளேஸை நம்ம கவர் பண்ணுறோம். இப்போ ரைட்லேயே இந்த ஸ்லாண்டிங் வராமல் கீழே அந்த ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்டார்டிங் பிளேஸை நம்ம அப்படியே கவர் பண்ணி முடிச்சிடணும். இந்த ஒர்க்கை நீங்கள் இந்த மாதிரி கீழே த்ரெட்டு கொடுக்காம கூட நார்மல் ஃபில்லிங் ஸ்டிச்சாக கூட போடலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம எம்போஸ்ட் ஒர்க்குக்காக தான் அடியில் அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு டார்க் அந்த ஹெவியான த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே எம்போஸ்ட் எஃபெக்ட்டுக்காக கொடுக்குறோம். இந்த ஒயிட் கலர் த்ரெட்டு கொடுக்காம நீங்கள் டைரெக்டாக பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி ஃபில்லிங் ஆகும். ஆனால் அது வந்து எம்போஸ்டாக இருக்காது, நார்மல் ஃபில்லிங் ஸ்டிச்சாக இருக்கும். இது வந்து நம்ம எம்போஸ்ட் எஃபெக்ட்டுக்காக கொஞ்சம் தூக்குனது. ஏன்னா பீட் வந்து நம்ம பெரிய பீட் கொடுத்துருக்கனால அதுக்கப்புறமா கொடுக்குற ஒர்க்ஸ் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இல்லை அந்த பீட் மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டு தெரியும், பாக்கியெல்லாம் ஃப்ளாட்டான மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கிராஸ் ஸ்டிச்சை வந்து எம்போஸ்ட் த்ரெட்டுக்கு உள்ள மேலே கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டபுள் கலர்ஸில் கூட கொடுக்கலாம். இப்போ நம்ம சிங்கிள் த்ரெட் மட்டும் எடுத்துருக்கோம்ல, பிங்க் கலரில் தான் நான் அந்த ஃபுல்லாக அந்த த்ரெட் ஒர்க் பண்ண போகிறேன், த்ரெட் லோடிங் ஸ்டிச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல்லாக பண்ணாமல் கொஞ்சம் லைன் வச்சு நோட் பண்ணி இவ்வளோ சென்டிமீட்டருக்கு வந்து பிங்க் ஆர் நெக்ஸ்ட் வந்து கோல்டு, திரும்பவும் பிங்க், திரும்பவும் கோல்டு, இது மாதிரி ஆல்டர்னேட்டாக கூட இந்த மாதிரி த்ரெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நூல் வந்து எந்த நாட்ஸும் விழுந்துடாமல் கவனிச்சுக்கணும். ஒரு நூல் மேலே அந்த த்ரெட் ஒர்க் எப்போவுமே நான் சொல்கிறது த்ரெட் ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே ஒரு நூல் மேலே வந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இப்படி தான் அவுட்புட் இருக்கும். த்ரெட் ஒர்க் நான் முடிச்சிட்டேன் பாருங்கள், பார்க்க நீட்டாக வந்திருக்குல்ல. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன், செயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டோன் செயின், இந்த ஸ்டோன் செயினை நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இதையும் நம்ம பேஸ்ட் பண்ணலாம், அதுவும் சாய்ஸ் தான். பட் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறதை விட எப்போவுமே நம்ம பேஸ்ட் பண்ணால் கூட செக்யூர் ஸ்டிச் போடணும். நார்மல் காட்டன் த்ரெட் வச்சு நம்ம செக்யூர் ஸ்டிச் போடணும். நான் அதுக்கு டைரெக்டாகவே யூசி நூல் யூஸ் பண்ணி நார்மல் நீடில் இருக்குல்ல, சிவிங் நூல், அதை வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துடுறேன். இது வந்து ரொம்ப கேப் விட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒரு 2 ஸ்டோன்ஸ்க்கு அப்புறமா கண்டினியூஸாக ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப கேப் விட்டாலும் இந்த செயின் ஸ்டிச் வந்து உள்ள கேப் இருக்கிறதுனால கொஞ்சம் அசைஞ்சு அதோட ஷேப்லெஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக 2 ஸ்டோன்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஸ்டிஃபாக கரெக்டாக அழகாக அந்த பிளேஸில் பிளேஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நான் அந்த ஸ்டோன் செயின் வச்சதுக்கப்புறமா நமக்கு அவுட்புட் இருக்கும். இனி எப்போவுமே நம்ம இப்போ வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதாவது இந்த லைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி எண்ட் பண்ணும்போது எப்போவுமே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் அதோட லைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இதுலேருந்து ஹூப்லேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமா கூட ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணணும், அதோட அவுட்லுக் நீட்டாக வரும். கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச்சோட தான் கம்ப்ளீட் ஆகணும். அப்போ தான் அதோட கம்ப்ளீட் ஃபைனல் ப்ராடக்ட் நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இப்போ செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் இந்த லைன் அப்படியே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நான் ஒரு ஃப்ளார் டிசைன் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்து அதை நம்ம ஸ்டார்டிங் பண்ணோம்ல சரியில் செயின் ஸ்டிச் கொடுத்து நம்ம இந்த மாதிரி அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இனி அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த குட்டி குட்டியாக ஃப்ளார்க்குள்ள பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த சில்க் த்ரெட் வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன். சில்க் த்ரெட்டில் நான் 6 ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் லாங் ஃப்ரெஞ்ச் நோட்ஸ் நான் போட போகிறேன். லாங் ஃப்ரெஞ்ச் நோட்ஸ் இதில் நம்ம 5 பெட்டல்ஸ் உள்ளால் இருக்குது. இந்த 5 பெட்டல்ஸையும் இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நோட்ஸ் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் சொன்னது மாதிரி 6 ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் அந்த த்ரெட்டை நம்ம வெளியில் எடுக்கிறோம். 6 ஸ்ட்ராண்ட்ஸில் அந்த நீடில் வச்சு வெளியில் எடுக்கிறோம். அப்புறம் 2 டைம்ஸ் நம்ம அதை ராப் பண்ணி கொஞ்சம் மேலே அந்த பெட்டல் எண்ட் ஆகிற இடத்துல பியோஸ் பண்ணி நம்ம அதை புல் ஓவர் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நோட் ஆகும். எப்போவுமே நார்மல் ஃப்ரெஞ்ச் நோட்ஸ் நம்ம நாட் போட்டு சேம் பிளேஸில் எங்கே நம்ம நீடில் எடுத்தோமோ அங்கேயே உள்ளால விடுவோம். இது அப்படி கிடையாது, நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, இதுவும் ரொம்ப ஸ்பேஸ் விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு அந்த பெட்டல்ஸை மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்ம நாட் போட்டு நம்ம உள்ளால இறக்கிடுறோம். ஸோ நமக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் நீட்டாக ஃபில் பண்ண மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பெட்டல்ஸையும் இதே மாதிரி சில்க் த்ரெட் வச்சு நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிடுறோம். அப்போ நமக்கு அந்த கலர் வந்து இங்கே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்லீவில் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கோம், கீழே அந்த பவுடரில் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த ஹேண்ட் கிட்ட வர பிளேஸ். ஸோ அது வந்து தூக்குற அந்த ஷோல்டர் பக்கத்தில் வரதுல ஒரு ஃப்ளார் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஷோல்டர் பக்கத்தில் இந்த ஒரு ஃப்ளார் வரும். அந்த ஃப்ளாருக்கு மேலே இருந்து அப்படியே ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டு அந்த கீழே பார்டருக்கு அந்த லைனில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு எல்லா பெட்டல்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா.
இனி என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டோன் செயின்லேருந்து ரெண்டு ஸ்டோன்ஸாக சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணும்போது நான் சொல்லியிருக்க மாதிரி நம்ம வந்து இதுக்குன்னு தனி சிசர் வச்சுருக்கணும். இந்த மெட்டல் ஐட்டம்ஸ் தோசி இது மாதிரிலாம் கட் பண்ணுறதுக்கு எப்பவுமே செப்பரேட்டாக ஒரு சிசர் வச்சுருக்கணும். நார்மலாக நம்ம த்ரெட் கட்டுறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அது ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அந்த செயின் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 ஸ்டோனே நம்ம நடுவில் வச்சு இந்த பெட்டல்ஸ்க்கு பிட்வீனில் வச்சு நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடுறோம். ஜஸ்ட் ஒரு என்ஹான்ஸ்டு லுக்கு கொடுக்குறதுக்காக. உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வந்து பீட்ஸு கோல்டன் பீட்ஸ் எதாவது கொடுக்குறது அதுவும் கொடுக்கலாம். இது நான் வந்து அந்த ஸ்டோன் செயினை கட் பண்ணி ஸ்டோன்லேருந்து அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மல் சீவிங் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். இனி வந்து இந்த கோல்டன் கலர் கட் பீட்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த லைனில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். நார்மல் செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச் ஒரு 2 டைம்ஸ் செயின் போட்டுட்டு ஒரு கட் பீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறோம். திரும்ப ஒரு 2 கட் பீட்ஸ் 2 செயின் போட்டுட்டு அப்புறம் ஒரு கட் பீட்ஸ். இந்த மாதிரியே நம்ம கண்டினியூஸாக அந்த லைனை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். ரொம்ப ஓவராக கிளிட்டரியாகவும் இருக்காது, பட் டீசெண்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன். ஸோ ஸ்ட்ரைட் லைன் மேக்ஸிமம் இந்த மாதிரி 2 கோல்டன் ஜரியிலேயே நான் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கட் பீட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கரெக்டானதாக பார்த்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒர்க் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது. இந்த ஒர்க் நம்ம அந்த கீழே பார்டர் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். மேலே வந்து நான் ஏற்கனவே சீமிங் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அலவன்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து நம்ம கீழே இந்த பார்டர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிகிற மாதிரி பார்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. ஸோ வெரி சிம்பிளில் செயின் ஸ்டிச் அண்ட் இந்த லோடிங் ஸ்டிச் போட்டு நம்ம எவ்வளோ அழகாக ஒரு ஸ்லீவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எம்ப்ராய்டரி பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சிம்பிள் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி டிசைனாட்டு எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறது நம்ம வர வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஹேண்ட்மேட் எம்ப்ராய்டரி ப்ராடக்ட்ஸ் போர்ட்ரேட் ஒர்க்கில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஓல்டு வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ அது மாதிரி வேணும்னா ஸ்மார்ட் கேப்சர்ஸ் லிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கே வாங்கிக்கலாம். ஓல்ட் வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு மறக்காதீங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. டேக் கேர்.